அன்பானவர்களே, ஆண்டுடைய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 40 நாட்கள் சிலுவை தியான கூட்டங்கள். இந்த கூட்டத்தில் மீண்டுமாக உங்களுக்கு ஒரு வார்த்தையை குறிப்பிட விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷத்திலிருந்து அநேக வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. கடந்த நாட்களில் நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன், யோவான் ஊழியத்துக்கு வந்தார். அதைத் தொடர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை தொடங்கினார். அவர் ஊழியம் செய்யும் போது ஒரு 3.5 வருஷம்தான் அவர் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்து அவர் ஊழியம் நிறைவேறப் போகிறது என்பதை அறிந்து அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்று அவர் ஊழியத்தின் பாதையில் கடந்து போனார். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 11 காரியங்களை பார்க்க முடியும். அதை ஆலயத்தில் உள்ள தேவ பிள்ளைகளுக்கு விளக்கி சொல்லி இருக்கிறேன். ஆலயத்தில் அப்படி இருக்கும்போது கடந்த நாட்களில் ஊழியம் செய்ய ஆண்டவர் அழைப்பு கொடுத்தார். 4 பேரை ஆண்டவர் அழைத்தார். சீமோன் பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு, இவர்களை ஆண்டவர் அழைத்த விஷயங்களை நான் கடந்த நாட்களில் உங்களுக்கு குறிப்பிட்டேன். இன்றைக்கு ஒரு வார்த்தை என்ன? 5வது ஒரு நபராக இந்த கனமான ஊழியத்திற்கு ஆண்டவர் அழைத்ததாக 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம். இந்த 2ஆம் அதிகாரத்தில் கூட 4 பகுதிகள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அந்த ஊழியத்திற்கு தேவையான அழைப்பை மையப்படுத்தி நான் அதை கொஞ்சம் யோசித்து தேவ பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கிறேன். ஏன் என்று சொன்னால், ஊழியம் மேன்மையானது. ஊழியம்னா என்ன? வேலை, சேவை. உலக காரியமும் இருக்கிறது, உன்னத தேவனுக்காக செய்ய வேண்டிய காரியமும் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது மார்க்கு 2ஆம் அதிகாரத்தின் 13 முதல் 17 வரைக்கும் சில சம்பவங்களை பார்க்கிறோம். லேவியின் அழைப்பு அப்படின்னு நாம் அதை பார்க்க முடியும். லேவி, இந்த லேவியை குறித்து 13ஆம் வசனத்துல பார்க்கிறோம். மீண்டும் ஆண்டவர் கடல் அருகே போயிட்டு போனார். இதுக்கு முன்னாடி 4 பேரை அழைக்கும் போது கூட அப்படிதான் போனார். இப்ப 5வது நபர் லேவி. அவரையும் அந்த இடத்துல அவர் அந்த கடல் ஓரமாய் புறப்பட்டு போகும்போது நிறைய ஜனங்க அவர்கிட்ட வர்றாங்க. வந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு தேவன் உபதேசம் பண்றார். இப்ப எப்படி தேவ ஜனங்கள் உங்களுக்கு நீங்கள் காணும்படி இந்த வார்த்தைகள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், எப்ப வாய்ப்பு கிடைச்சதோ அப்பொழுதெல்லாம் அவர் பரலோகத்திலிருந்து வந்த தேவன் மனம் திரும்புதலை குறித்தும் தேவ ராஜ்யத்தை குறித்தும் அவர் சொல்லிக்கொண்டே வந்தார். சுகமும் கொடுத்தார். அதை கடந்து கொஞ்சம் அப்படியே நடந்து போறார். கடல் ஓரமாவே நடந்து போறார். அங்க ஒரு நபரை பார்க்கிறார். யார்? அவர் பேரு லேவி. அவருடைய தகப்பன் பெயர் அல்பேயு. 14ஆம் வசனம். அவர் நடந்து போகையில் அல்பேயுவின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றார். இந்த லேவியினுடைய தகப்பன் அல்பேயு. அவருடைய மகன் பெயர் என்ன? லேவி. இந்த மார்க்கு எழுதும்போது இவரை லேவி என்று குறிப்பிடுகிறார். ஆனால் மத்தேயு சுவிசேஷத்தில் பார்க்கும்போது அந்த லேவி என்ற பெயர் யாரு? மத்தேயு தான். அந்த புத்தகத்தை எழுதினவர், அந்த சுவிசேஷத்தை எழுதினவரும் அவர்தான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த மத்தேயு சுவிசேஷத்தை எழுதினவர் மத்தேயு. அவருக்கு இன்னொரு பெயரை மார்க்கு சொல்லுகிறார், லேவி. இவங்க செய்த தொழில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதற்கு முன்பு நான் சொன்ன 4 பேர் அவங்க என்ன தொழில் செஞ்சாங்க? கடல்ல மீன் பிடிக்கிற தொழில் செஞ்சாங்க. ஆனா இந்த மத்தேயு என்று அழைக்கப்படுகிற லேவி என்று அழைக்கப்படுகிற இந்த மத்தேயு வேலை என்ன தெரியுமா?
சுங்கவரி, சுங்கச்சாவடியில் வரி வசூலிக்கிறது, டேக்ஸ் கலெக்டர்னு சொல்லுவாங்க. ஆயத்துறை தொழில். ஆனா இந்த இந்த லேவி யாருன்னா ஒரு யூதன், புறஜாதி அல்ல. ஆனா இவர் என்ன பண்ணாரு, அன்னைக்கு ரோம ஆளுகை தானே காணப்பட்டது. ஆண்டவர் இயேசு இந்த பூமியில இருந்தபோது, யோவான் ஸ்நானன் ஊழியர் செய்த போது ரோமர்கள் ஆட்சி செய்தாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு தலைமை உண்டு. அந்த இடத்துல ஒரு ஏரோது என்று சொல்லப்படுகிற அந்த ராஜா அங்க அந்த அந்த ரோம ஆளுகைக்குட்பட்டு ஒரு மாகாணத்துக்கு பொறுப்பா இருக்கிறாரு. அந்த இடத்துலதான் இவர் ரோமர்களுக்கு அந்த அரசாங்க வேலையில இவர் செய்கிறார். ஆனால் இவர் ஒரு யூதன். அவருடைய தொழில், இவர் ஒரு அப்படின்னு பார்த்தால் இவர் ஒரு நல்ல படிப்பாளி, பட்சமா தான் அதுல இருக்க முடியும். அறிவு உண்டு, ஞானம் உண்டு, திறமையா செயல்படுகிற நபர் தான். ஆயத்துறையில் பணியாற்றினார். ஆனா என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இந்த இந்த வசனத்தையே நாம பார்ப்போம். ஆண்டவர் சொன்னாரு, அவனை பார்த்து முதல்ல பார்க்கிறார். அவன் உட்கார்ந்திருந்த இடத்தை பார்க்கிறாரு, அவன் வைத்திருந்த நோட் புக் எல்லாம் பார்க்கிறாரு, அவன் அந்த இடத்துல கல்லாப்பெட்டின்னு சொல்லுவாங்க, பணம் சேகரிக்கிறத பார்க்கிறாரு. பார்த்த பிறகு உள்ளத்துல யோசிக்குது, ஆண்டவர் யோசிக்கிறார், இந்த நபர் நமக்கு வேணும். வெறும் படிக்காதவர்கள் மட்டுமல்ல, அவர்களும் முக்கியம். வெறும் மீன் பிடிக்கிறவர்கள் மட்டுமல்ல, அவர்களும் முக்கியம்தான். ஆனால் இந்த நபரும் முக்கியம். இவரை வைத்து பல காரியத்தை நாம செய்ய முடியும், என் ராஜ்யத்தை கட்ட முடியும் என்பதற்காக இவர் அந்த லேவியை பார்த்தார். ஆயத்துறையில் அந்த பொறுப்பான இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதை கண்டார். கண்டுட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, என் பின்னாலே வாப்பா. அவ்வளவுதான். அங்க போயிட்டு வேற எந்த கலந்துரையாடல் இல்லை, வேற வார்த்தையே இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து அங்க போயிட்டு நான் நினைக்கிறேன், அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இந்த லேவி பார்க்காமலா இருந்திருப்பாரு. ஆண்டவர் இயேசுவை பார்க்காம, ஆண்டவர் எந்த இடத்துல போய் நின்னாலும் பிரசன்னம் உண்டு. ஆண்டவர் இயேசு எந்த இடத்தில் போய் பார்த்தாலும் அங்கே ஒரு பரலோக மகிமை உண்டு. ஆண்டவர் இயேசு எந்த இடத்தில் பேசினாலும் அங்கே ஒரு அற்புதம் உண்டு. அந்த இடத்துக்கு போனார், அங்கே நின்று பார்த்தார். பார்த்த பிறகு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என்ன? எனக்கு பின்னால வா. அவ்வளவுதான். இவர் படிச்ச நபர். ஆண்டவர் இயேசு வித்தியாசமா இருக்கிறார். இவர் எப்படி விட்டுட்டு வர முடியும்? எப்படி விட்டுட்டு வர முடியும்? ஏன்னா ஏற்கனவே பல பொறுப்புல இருக்கிறார். அரசாங்க உத்தியோகம், பணம் சம்பாதிக்கிற பொறுப்பு. ஆனா ஆண்டவர் வார்த்தையை கேட்டபோது அவர் எழுந்து அவருக்கு பின் சென்றார். என்ன அருமையான அழைப்பு பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரோட பேசிக்கிட்டு இருக்கார். தகுதியை பார்த்து ஆண்டவர் அழைக்கல. ஆண்டவர் வார்த்தை, அவர் பேசும்போதே அவனுக்கு புரியுது, அவர் சொன்ன அந்த வார்த்தைக்குள்ள அபிஷேகம் இருந்தது, அவர் பார்வைக்குள்ள அபிஷேகம் இருந்தது. அந்த இடத்துல போய் நின்ன உடனே ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. இல்லண்டா அவர் சொன்ன உடனே, நீ யாருப்பா? நான் என்ன என்கிட்ட ஏன் பேசுறீங்க? என்ன ஏன் கூப்பிடுறீங்க? வேற யாராவது இருப்பாங்க, போய் பாருங்க. ஏன்னா அவர் கூட அநேகர் இருக்கிறாங்க, நிறைய ஜனங்களும் வந்திருக்காங்க. ஆனா குறிப்பா 4 பேர் அந்த இடத்துல போய் நிக்கிறாங்க. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். அப்ப அதையும் பார்த்த பிறகு இந்த லேவி என்று அழைக்கப்பட்ட மத்தேயு எழுந்தான், அவருக்கு பின் சென்றான். எனவே இந்த நாளில், அதன் பிறகு இந்த லேவியை குறித்து பார்க்கும்போது மற்ற விஷயம் இருக்குது. எனவே ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம். ஆண்டவர் வந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். அன்றைக்கு அவர்களை அழைத்தார், இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம தகுதி இல்லை, ஆனா அவருக்காக வாழ்வது மட்டுமல்ல. எவ்வளவோ மக்கள் அழிந்து போறாங்க, அவர்களுக்கு அவருடைய வார்த்தையை சொல்லணும். எனவே அழைப்பு உங்களை நோக்கி வருகிறது. இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வர ஆயத்தமா? அப்படி வரும்போது தேவன் உங்களை பயன்படுத்த வல்லவர்.
ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.